போதிலும் ஆரம்ப கட்டத்தில் கர்நாடக அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பொழிவு வழக்கத்தை விட மிகவும் குறைவாக இருந்தது. இதன் காரணமாக காவேரி நீர்வரத்தும் குறைந்தது. மேட்டூர் அணையின் நீர் இருப்பு வழக்கமாக ஜூன் 12 அன்று பாசனத்திற்கு திறக்க வேண்டிய அளவிற்கு இல்லை. ஒரு முறை அணை திறக்கப்பட்டால் பாசனத்திற்கு தேவையான தண்ணீரை தடையிடித்து தொடர்ந்து வழங்க வேண்டும். எனவே அரசு மிகுந்த பொறுப்புணர்வுடன் குடிநீர் தேவைக்கு முன்னுரிமை அளித்து அணையை நிர்வகித்தது. 1974-75 முதல் கடந்த 52 ஆண்டுகளில் ஒரு ஆண்டில் மே மாதத்திலும் 18 ஆண்டுகளில் ஜூன் மாதத்திலும் அணை திறக்கப்பட்டது. நீர் பற்றாக்குறை நிலவிய வறட்சி ஆண்டுகளில் மேட்டூர் அணை 16 ஆண்டுகளில் ஜூலை மாதத்திலும் 11 ஆண்டுகளில் ஆகஸ்ட் மாதத்திலும் 3 ஆண்டுகளில் செப்டம்பர் மாதத்திலும் 2 ஆண்டுகளில் அக்டோபர் மாதத்திலும் மேலும் ஒரு ஆண்டில் நவம்பர் மாதத்திலும் 1987 திறக்கப்பட்டது. இது போன்ற பற்றாக்குறை நிலவிய ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை பரிசீலிக்கப்பட்டு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் தற்போது நீர்வரத்து அதிகரித்த நிலையிலும் தமிழ்நாட்டுக்கு உரிய அளவு நீர் முழுமையாக வழங்கப்படவில்லை. 6/8/2026 காலை நிலவரப்படி தமிழ்நாடு பெற்றுள்ள மொத்த நீர் 4.947 TMC மட்டுமே. இறுதி தீர்ப்பின்படி கிடைக்க வேண்டிய அளவு 46.359 TMC ஆகும். இதனால் 41.412 TMC பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. தற்போது கர்நாடகாவின் 4 முக்கிய அணைகளுக்கும் நீர்வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் மேட்டூர் அணைக்கும் நீர்வரத்து மேம்பட்டு வருகிறது. இருப்பினும் கர்நாடகாவிலிருந்து தொடர்ச்சியான நீர்வரத்து மேட்டூர் அணையின் நீர் இருப்பு, டெல்டா பாசன தேவைகள் மற்றும் குடிநீர் பாதுகாப்பு ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைந்து ஆய்வு செய்து நாள்தோறும் நிலைமையை அரசு கண்காணித்து வருகிறது. சூழ்நிலைக்கு தகுந்தபடி பாசனத்திற்கு மேட்டூர் அணை திறப்பது பற்றி முடிவெடுக்கப்படும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இந்த அரசு காவேரி உரிமை தொடர்பாக எந்த நிலையிலும் சமரசம் செய்து கொள்ளாது. சட்ட ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் தேவையான அனைத்து நடவடிக்கையும் இந்த அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. டெல்டா விவசாயிகளின் நலன், குடிநீர் பாதுகாப்பு மற்றும் தமிழ்நாட்டின் சட்டப்பூர்வமான காவிரி உரிமை ஆகியவற்றை முழுமையாக பாதுகாப்பதில் இந்த அரசு உறுதியாக செயல்பட்டு வருகிறது. இனியும் அதே உறுதியுடன் செயல்படும் என்பதை இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.